இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரமும் ஞாயிறு மாலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நியூ லைஃப் இவாஞ்சலிக்கல் சர்ச் புதுவாழ்வு சுவிசேஷ திருச்சபையின் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய இல்லங்களிலே உங்களை சந்திப்பதற்கு இணையதளம் மூலமாய் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நாங்கள் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். அவரே பாத்திரர், அவரே துதிகளுக்கு பாத்திரர். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நான் பிரவேசிப்பேன். So we come to the presence of God with a thanksgiving heart. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட, வாய்களில் துதியோடு கூட, ஒரு உற்சாகத்தோடு கூட நம் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வருவோம். அவரே துதிகளுக்கு பாத்திரர். சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் நம்மை படைத்த ஆண்டவர் மாறாதவர். ஆகவே கண்களை மூடி நாம் செபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவும்படியாய் அவரிடத்தில் கேட்போம். கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நீரே பாத்திர, நீரே பாத்திர, என் துதிகளுக்கு நீரே பாத்திர. உம் சமூகத்தில் நின்று உம்மை உயர்த்தியே தொழுவேன். என் துதிகளுக்கு நீரே பாத்திர, நீரே பாத்திர, நீரே பாத்திர, நீரே பாத்திர, அப்பா நீரே பாத்திர, என் துதிகளுக்கு நீரே பாத்திர. உம் சமூகத்தில் நின்று உம்மை உயர்த்தியே தொழுவேன். என் துதிகளுக்கு நீரே பாத்திர, நீரே பாத்திர. உம்மை போற்றுவேன் எனதெல்லாவற்றிலும், உம்மை உயர்த்திடுவேன் எங்கள் பிதாவே. உம்மை போற்றுவேன் எனதெல்லாவற்றிலும், உம்மை உயர்த்திடுவேன் எங்கள் பிதாவே. நீரே பாத்திர, நீரே பாத்திர, என் துதிகளுக்கு நீரே பாத்திர. உம் சமூகத்தில் நின்று உம்மை உயர்த்தியே தொழுவேன். என் துதிகளுக்கு நீரே பாத்திர, அப்பா நீரே பாத்திர. உம் சமூகத்தில் நின்று உம்மை உயர்த்தியே தொழுவேன். என் துதிகளுக்கு நீர் மாத்திரமே பாத்திர, நீரே பாத்திர. நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஆண்டவரே, மாலை வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படும்படியாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், எங்களோடு கூட நீர் பேசும்படியாய், ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் என்கிற தலைப்பை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து படித்து வருகிறோம். இந்த வாரமும் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் கடந்து வரட்டும். அப்பா உம்முடைய வேத வசனம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தோடு பேசட்டும். நாங்கள் பாடுகிற பாடல் ஆண்டவரை ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாங்கப்பா. ஆண்டவரே, எங்களையும் என்னையும் கிறிஸ்தையும் ஆகாஷையும் அப்பா எங்கள் டீமை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் முழு பொறுப்பை கர்த்தர் எடுத்து எங்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை அறிந்திரு உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோடு கூட நீங்கள் கடந்து வாங்க முடிய உதவி எங்களுக்கு தேவை. சமூகத்தில் நாங்கள் எங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
சங்கீதம் 121 இப்படி சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். So my help comes from God who is the creator of the heavens and the earth. அருமையான பாடல், கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சேர்ந்து சொல்லுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்று சொல்லுவோமா? ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஓ, இன்னொரு விசை சொல்லுவோமா? மாறிடுமோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தெய்வம் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம்
நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுமா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம், எனக்கு உதவி செய்கிற கரம், அது பரலோகத்தில் இருக்கிறது. மனிதர்கள் எனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறவர்களெல்லாம் என்னை ஏமாற்றலாம், மாறி போகலாம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கடந்து வரும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சரணம், அதில் 2வது சரணம், மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை. என்ன ஒரு ஆழமாய் இந்த பாடலை அவர் உணர்ந்து எழுதியிருக்கிறார். மலைகள் பெயர்ந்து போகுமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மலைகள் உடைந்து நாசமாய் போகிற ஒரு சூழ்நிலைக்கு ஒப்பாய் காணப்படலாம். நிலை மாறி இந்த பூமி எல்லாம் சுனாமி வந்து, எர்த்குவேக் வந்து, மலைகள் எல்லாம் உடைந்து போகலாம். சூழ்நிலைகள் டெவாஸ்டேட்டடா காணப்படலாம். ரொம்ப மோசமான சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து போகலாம். என்னுடைய இருதயம் வியாகுலத்திற்குள்ளாய் கடந்து போகலாம். நான் மிகுந்த மனவேதனை அடையலாம். ஆனா இந்த பாடல் ஆசிரியர் இப்படி பாடுகிறார், அதெல்லாம் நடந்தா கூட அவர் கிருபை மாறுமோ? அவர் கிருபை ஒரு நாளாவது மாறுமா? மாறாதே, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும்? அவர்தான் எனக்கு ஆறுதல். எது நடந்தாலும், என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை கடந்து வந்தாலும், நான் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு ஊடாய் நடந்து போனாலும் அவர் கிருபை மாறாது. அவர்தான் எனக்கு ஆறுதல். அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் திரும்பி சேர்ந்து பாடுவோமா? மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும்? ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை விசுவாசத்தோடு சொல்வோமா? என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தெய்வம் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அவரே நமக்கு நம்பிக்கை, அவரே நமக்கு புகலிடம், அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர், அவரே நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். அடுத்த ஒரு பாடலை பாடப்போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சேர்ந்து சொல்லுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. விசுவாசத்தோடு 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 நான் உம்மையே நம்பி இருக்கேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். ஓ, எனக்கு நீங்க செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 2 கைகளை உயர்த்தி, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன். ஏன்னா அவரால் மாத்திரமே எனக்கு அற்புதம் செய்ய முடியும், அவரால் மாத்திரமே என்னை காப்பாற்ற முடியும். அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் எனக்கு அடைக்கலம். ஆபத்து நாட்களில் என்னோடு கூட இருந்து என்னை விடுவிப்பவர் அவர்தான். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய கரத்திலே நான் நிற்கிறேன். அவர் என்னை சுற்றி நின்று காக்கிற கன்மலையாய் காணப்படுகிறார். யாக்கோபின் தேவன் அவர் எனக்கு அடைக்கலம், யெகோவா தேவன் அவர் எனக்கு பலன். எனக்கு கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை, வாழ்விலே நான் நிற்பதோ கர்த்தரன். சில நேரங்களில் நான் ஆண்டவரை 100க்கு 100 நம்பி இருக்கும் போது கூட என்னுடைய சுற்றி நடக்கிற காரியங்கள், என் சூழ்நிலைகள், என்னுடைய வருமானம், என்னுடைய வியாதி, என்னுடைய வாழ்க்கையின் கேள்விகள் எல்லாம் என்னை பல நேரங்களில் பயமுறுத்துகிறது. ஆனால் இந்த பயத்தின் மத்தியில் ஒன்று ஷியோராய் நான் அறிந்திருக்க வேண்டும். அது என்னன்னு சொன்னால், என் ஆண்டவர் எல்லா நேரங்களிலேயும் என்னை அவர் பாதுகாக்கிறவராய், என்னோடு கூட வருகிறவராய், என்னை சுற்றி நிற்கிறவராய் காணப்படுகிறார். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், அவர் என்னோடு கூட இருக்கிறார். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. சேர்ந்து சொல்லுவோம். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. யாக்கோபின் தேவனே நீர் அடைக்கலம், யெகோவா தேவனே நீர் என் பலன். யாக்கோபின் தேவனே நீர் அடைக்கலம், யெகோவா தேவனே நீர் என் பலன். கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. சொல்லுவோமா? கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்தில். யாக்கோபின் தேவனே, யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே நீர் அடைக்கலம், யெகோவா தேவனே நீர் என் பலன். கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை. ஓ ஜீசஸ், நான் நிற்பதோ என் ஆண்டவருடைய கரத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீரே என் பலன். சொல்லும் ஆண்டவரை பார்த்து, நீரே என் அடைக்கலம், என் ஆபத்து காலத்தில் என் துணை, என்னை சுற்றி நின்று காக்கும் கன்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கன்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே
கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர். அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். சேர்ந்து சொல்லுவோம். சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். வலபுறமும் இடபுறம் நான் விலகினால் உம் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலபுறமும் இடபுறம் நான் விலகினால் உம் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலபுறமும் இடபுறம் நான் விலகினால் உம் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துகிறீர். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலனாய் நம்மை சுற்றி நின்று நம்மை பாதுகாக்கிறவர். கண்களை மூடி நம் கர்த்தரை ஆராதிப்போமா? இந்த பாடல் இப்படி சொல்கிறது. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவன் என் பலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை என் வாழ்விலே. நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஐ அம் ஸ்டாண்டிங் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். நான் அவருடைய கைகளிலே வரையப்பட்டு இருக்கிறேன். வேதம் சொல்கிறது, அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். பேதுரு எழுதுகிறான், அவர் உங்கள் விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. So let's all keep our burdens on him. விடுதலையோடு கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கணும். சூழ்நிலைகளை அல்லப்பா, என் பிரச்சனைகள் அல்ல, என் வியாதி அல்ல, என் போராட்டத்தை அல்ல, என் வருமானத்தை அல்ல, என்னுடைய பயத்தை அல்ல, நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆராதிப்பேன். நான் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்வேன். அவர் கரத்தில் வலிமையை நான் பார்க்கிறேன். ஒரு தாய் பறவை எப்படி தன்னுடைய செட்டைகளை கொண்டு பிள்ளைகளை மூடுகிறதோ அதுபோல ஜீசஸ், அதுபோல என் ஆண்டவர் என்னை மூடுகிறார். சேர்ந்து சொல்லுமா? நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே நீர் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே நீர் அடைக்கலம், யெகோவா தேவனே நீர் என் பலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே. நான் நிற்பதோ
நிற்பதோ விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில கலக்கம் இல்லை, என் வாழ்க்கையில பயம் இல்லை, ஏனென்றால் நான் நிற்பது கர்த்தருடைய கரத்திலே. விசுவாசத்தோடு கூட சபையே நீ சேர்ந்து சொல்வாயா, வாயில அறிக்கை செய்வாயா, நான் நிற்பதோ கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறேன். கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, என்னை சுற்றி நின்று காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் சொல்லுவோமாம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். உம்முடைய கரத்திலே வலிமையை நான் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை சட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். 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 நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அவர் நம்முடைய அடைக்கலம், அவர் நமக்கு பலன், அவர் நம்மை காக்கும் கண்மலை. அவர் நம்ம மேல மனம் இறங்குனா, அவர் நம்மளை நினைச்சா நமக்கு ஆசீர்வாதம். ஓ ஜீசஸ், ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Father, we worship you this evening. We give you all honor, glory and praises. We give you, Lord, because you deserve it. ஆண்டவரே, நீர் எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். தேவகுமாரா, இந்த மாலை வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. We worship you, Lord. We worship you, Father. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Jesus. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க
நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. ஓ ஜீசஸ், நீர் என்னுடைய வாழ்க்கையிலே உறவானீர். நீங்க இல்லாம எனக்கு உலகமே இல்லப்பா, விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க என் வாழ்க்கையில இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லப்பா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா, அவர் நினைச்சால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கடந்து வரும். ஓ என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா. Yes, Father. We bless you, Lord. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா. நீர் மாத்திரமே துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கனத்திற்கு உரியவர். மாலை வேளையிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து அநேக காரியங்களுக்காக செபித்து வருகிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் ராகுலுக்காக தொடர்ந்து செபித்து கொண்டே வருகிறோம் ஆண்டவரே. பலவீனமாய் வேதனையோடு கூட இருக்கிற அந்த பிள்ளைய ஆண்டவரே தொட வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் அப்பா. வலியோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற மகனை உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற வலிகளை மாற்றி போடுங்க. சுகத்தை கத்த தருவீராக ஆண்டவரே. டாக்டர்கள் கைவிட்டாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஒருவரை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். அது நீரல்லவோ. கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஆண்டவரே, மகனுக்கு நீர் மனமிறங்கும்படியாய் சபையாய் நாங்கள் சேர்ந்து திருச்சமத்துக்கு கடந்து வரோம்ப்பா. ஃபாதர், we need your help. Jesus, we want your help. ஆண்டவரே, நீர் அப்பா ராகுலுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்.
அவனோடு கூட சப்போர்ட்டில் இருக்கிற ஆண்டவரே அவங்க பெற்றோர்களுக்காய் சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களோடு கூட தேவ பலன் கடந்து வரும்படியாய் அவர்களோடு இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு மெடிக்கேஷன்லேயும் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய முடியும், நீர் மாத்திரமே எங்களுக்கு கிருபை தர முடியும். அப்பா உங்களுடைய சிறு சமூகத்தில் ஆண்டவரே ராகுலியும் குடும்பத்தையும் நாங்கள் தருகிறோம். அப்பா எங்களுடைய தேசத்தில் உலகமெங்கும் இருக்கிற இந்த கொரோனா டிசீஸில் இருந்து அப்பா சீக்கிரத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு கூட கவலையோடு கூட ஹாஸ்பிட்டல்ஸில் சீரியஸாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கொடிய நோய் தொற்றிலிருந்து சீக்கிரமாய் வெளியே வருவதற்கு என் ஆண்டவரை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கடினமான ஆண்டவரே வென்டிலேட்டர்ஸ்லையும் ஆண்டவரே ஐசியூலையும் இருக்கிற ஆண்டவரே கொரோனா வார்ட்ஸில் இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்களா என்று கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, let the blood of Christ ஆண்டவரே அவர்களை தொடும்படியாய் சுகப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா அதுபோல் இந்த சீக்கிரத்தில் இந்த வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாருக்கும் கிடைக்கிற நிலையில் அது வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அந்த கொரோனா டிசீஸ்னால அநேக அசௌகரியங்கள் இருக்கிறதுல ஒன்று ஆண்டவரே மற்ற டிசீஸில் இருக்கிறவங்களால ஆண்டவரே சரியான ஃபாலோஅப் செய்ய முடியல. பல பேர் பல கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே நீரே உதவி செய்யும்படியாய் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா அதுபோல் ஆண்டவரே இந்த கொரோனா வார்ட்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆண்டவரே லேப்ஸில் போக்குவரவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நர்ஸஸ்க்காய் டாக்டர்ஸ்க்காய் ஆண்டவரே மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்ஸுக்காய் சப்போர்ட் ஸ்டாஃபுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஒவ்வொருவரையுடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்பா அதுபோல் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கிற எலெக்ஷனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எலெக்ஷன் பணிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானவரை ஆண்டவரே நீர் கொண்டு வரும்படியாய் உங்களுடைய திருச்சமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே லஞ்சம் இல்லாதபடி பணம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஒரு நேர்மையான அப்பா ஒரு தேர்தல் நடைபெற என் ஆண்டவனை கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதுபோல ஆண்டவரே பிரதம மந்திரி சபை முதலமைச்சர் ஆண்டவரே எதிர்க்கட்சி தலைவர் எல்லாரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். அப்பா ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து இந்த பேண்டமிக் சீசனில் சரியாய் செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா எல்லாரும் பொது நலத்தோடு கூட வேலை செய்வதற்கு அவர்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நார்த் இந்தியாலையும் மிஷினரிகளாய் ஆண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இந்த பொருளாதார நெருக்கடியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற மிஷனரிஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதுபோல் ஆண்டவரே புதுவாழ்வு ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவைகளை என் ஆண்டவனை சந்திக்கும்படியாய் உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதுபோல் ஆண்டவரே சிஸ்டர் லிடியா மகாலட்சுமி அவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே கணவனை இழந்து ஆண்டவரே தவிக்கிற அவர்களையும் அப்பா பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை உற்றார் உறவினர்களையும் தேற்றும்படியாய் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கற்று தரும்படியாய் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லாருக்கும் மத்தியில் ஆண்டவரை நாங்கள் பாடல் பாடினது போது தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிக செய்கிறது போல அவர்களையும் குடும்பத்தையும் உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ உழைக்க பிழைக்க என் ஆண்டவர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்ய வேதவசனத்தை தியானிப்பதற்காக கடந்து வருகிறோம். என் ஆண்டவர் இருதயங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்களை நான் அழைக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து 18 வாரங்கள் இடைப்பட்டார். அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் என்கிற தலைப்பில் 18 வாரங்கள் நம் கர்த்தர் வார்த்தையை தியானித்தோம். கடந்த வாரம் நண்பர் பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வாரம் 19வது வாரத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் கர்த்தர் நம்மை அந்த
அந்த வனாந்தர யாத்திரையில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனதில் இருந்து ஒப்பிட்டு நமக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த வாரமும் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாது, இடைப்பட முடியாய் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வித் ஹார்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், வித் ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட் ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, இவ்வளோ நாள் என் கூட பேசுனீங்க, இன்றைக்கும் நீங்கள் என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஆர்வத்தோடு கூட ஆவலோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கடந்து வருவோமா? கண்களை மூடி நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம். നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ, അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ, യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകളോളുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. നന്ദിയോട് நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா, எனக்காய் நீர் செய்த நன்மைகள் நினைத்து நன்றி சொல்லுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா, எனக்காய் நீர் செய்த நன்மைகள் நினைத்து நன்றி சொல்லுவேன் நான். நல்ல பிதாவே, நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களை நடத்தி வந்த விதத்தை நினைத்து ஆண்டவரே, அந்த வனாந்திர பாதையில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த அந்த ஆண்டவர் எங்களையும் இந்த வாழ்க்கையில நடத்தி வருகிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, போராட்டங்கள் மத்தியில, கவலைகளின் மத்தியில கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு வருகிற உம்முடைய மகா பெரிய தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட வேத வசனங்களை தியானிப்பதற்காய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். என் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாய், இடைப்படும்படியாய், உங்களுடைய வேத வசனங்கள் ஆண்டவரே எங்களை இருதயத்தை தைக்கும்படியாய், ஆவியில் ஒரு பெரிய உற்சாகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும்படியாய், பரிசுத்தத்திற்கு நேராய் எங்களை நடத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய், இடைப்படும்படியாய் நான் கேட்கிறேன் அப்பா. என்னையும் எங்களையும் இதை பார்க்கிற, ஒளிபரப்பை பார்க்கிற, மறு ஒளிபரப்பை பார்க்கிற, ஆண்டாண்டு காலங்களாய் இந்த யூடியூப்ல இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விஷயம் நீர் பேசும்படியாய் என்னையும் எங்களையும் எங்கள் டீமையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை இருக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வந்தோம். 18 வாரங்கள்
அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் என்கிற தலைப்பில் நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கடைசியாக கடைசி 2 வாரங்கள் சட்டம் என்றால் என்ன, நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, அந்த நியாயப்பிரமாணத்தினாலே நமக்கு ஏற்படுகிற காரியங்கள் என்னவென்று சொல்லி நம்ம பார்த்தோம். சென்ற வாரம் போதகர் ஆண்ட்ரூ அவர்கள் நம்முடைய மத்தியில் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எதற்காய் தந்தார், இந்த நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை எப்படி ஏற்படுத்துகிறது, பரிசுத்தத்திற்கு நேராய் என்னை எப்படி வழி நடத்துகிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய தவறுகளை அது எப்படி சுட்டி காட்டுகிறது, நான் யார் என்பதை எனக்கு காண்பிக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக அருமையாக நமக்கு என்ன செஞ்சார், விளக்கி காட்டினார். இந்த வாரம் இந்த நியாய பிரமாணத்தினாலே ஏற்படுகிற அந்த விளைவுகளை, இந்த நியாய பிரமாணத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்ன, இந்த நியாய பிரமாணத்தை படிக்கும் பொழுது, இந்த சட்டத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட எப்படி இடைப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த நியாய பிரமாணம் வந்ததற்கு அப்புறமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில நாட்களிலேயே தங்களுடைய வரலாறிலேயே செய்த ஒரு மகா பெரிய பாவத்தை இந்த நாளிலே நம்ம தியானித்து அதிலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். We are going to understand one of the greatest sins ever committed by the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் சரித்திரத்தில் ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிஸ்டரியில் ஒரு பெரிய பிளாக் மார்க். அந்த பிளாக் மார்க் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்திலே ஜனங்கள் அனைவரும் சீனாய் மலைக்கு வருகிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்களிடத்திலே பேசுகிறார், மோசேயினிடத்தில் பேசுகிறார். மோசேயை ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் மீடியேட்டராய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மோசேயினிடத்தில் கர்த்தர் நேரடியாய் பேசுகிறார். அந்த சீனாய் மலையின் மேலே ஆண்டவருடைய மகிமை வந்து இறங்குகிறது. மோசே பல தடவை சீனாய் மலைக்கு மேலேயும் கீழையும் போய் வருகிறதை நம்ம பார்த்தோம். அப்படி மோசே மேலே போன பொழுது 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் 10 கற்பனைகளை தருகிறார். அந்த 10 கற்பனைகளுடைய முதல் 1-2 கற்பனைகளை நம்ம போன வாரத்திற்கு முந்தின வாரம் பார்த்தோம். பல கற்பனைகள், அந்த கற்பனைகளுடைய சாராம்சம் 2ஆக காணப்படுகிறது. ஒன்று, ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்பர் 2 இஸ் ரைட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் பீப்பிள். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் சரியான உறவு நிலையை ஏற்படுத்துகிற முதல் 4 கற்பனைகளும் மனிதனுக்கும் ஏற்படுத்துகிற உறவு நிலையை குறித்ததான அடுத்து இருக்கிற 6 கற்பனைகள் அதை சொல்கிறது என்று சொல்லி நம்ம சென்ற வாரத்திற்கு முந்தின வாரம் அதை நம்ம படித்தோம். அப்ப ஆண்டவர் இந்த கற்பனைகளை ஜனங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக்கிட்டீங்கன்னா யாத்திராகமம் 20வது அதிகாரத்திற்கு வாங்க. The chapter 20th of the book of Exodus. 10 கற்பனைகள் தர 21வது அதிகாரத்தில் முற்பகுதியில் எப்படி வேலைக்காரர்கள் எஜமான்கள் இவர்களுக்கு இடையிலான உறவை, அவர்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தை ஆண்டவர் தருகிறார். சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள், அடிதடி, காயங்கள், இதற்கு குறித்ததான சட்டங்களை அதனுடைய பிற்பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். ப்ராப்பர்ட்டி லா 22வது அதிகாரம் முழுவதிலும் அதை பார்க்கிறோம். அதனுடைய பிற்பகுதியில் 16வது வசனத்தில் இருந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக நலன்களை குறித்ததான, மனிதனோடு கூட பெண்கள் ஆண்களோடு, ஆண்கள் பெண்களோடு கூட இருக்கிற அந்த உறவு, அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி அந்த 16வது வசனத்தில் இருந்து கீழே 31வது வசனம் வரைக்கும் நம்ம அதை பார்க்கிறோம். 23வது அதிகாரத்தில் நியாயமும் நீதியும், அந்த நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை தருகிறார். 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் சாபத், ஓய்வு நாளை குறித்து பேசுகிறார். 24வது அதிகாரத்தில் ஆண்டவர் தங்களோடு கூட, ஜனங்களோடு கூட அந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கையை கன்ஃபார்ம் பண்றார். 25ல்
டாபர்நாக்கிள் ஆஃபரிங் நடக்கிறது. அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதை குறித்ததும், அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 25வது அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டவர் மோசேயோடு கூட ஜனங்களோடு கூட இடைப்படுகிறார். அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 29வது அதிகாரத்தில் பிரீஸ்ட், ஆசாரியர்கள் எப்படி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், என்ன பலி செலுத்த வேண்டும். 30வது அதிகாரத்தில் பலிகளை குறித்ததும், 31வது அதிகாரத்தில் மறுபடியும் சாபத்தை குறிச்சும் இங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த 11 அதிகாரங்கள், அதாவது 21 14 அதிகாரங்கள், 11 அதிகாரம், 20வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் பல சட்டங்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு தருகிறார். இந்த சட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் எதற்கு ஜனங்களுக்கு தந்தார்? பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், what is the law of God? The law of God is the heart of God. ஆண்டவருடைய இருதயம் தான் என்னது? சட்டம். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், இதை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் செய்து இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். You will be a separated people, holy people. பரிசுத்தம் என்கிற வார்த்தை அங்கே கடந்து வருகிறது. பரிசுத்தம் என்றால் என்ன? நம்மள நிறைய பேர் நம்ம பரிசுத்தம் என்ன நினைச்சுக்கிறோம்? அதீத சுத்தம் நினைக்கிறோம். மெகா ஹோலி, மோஸ்ட் ஹோலி. அந்த மோஸ்ட் ஹோலி ஆண்டவர் மட்டும்தான். நோபடி இஸ் மெகா ஹோலி. சில பேர், சில கிறிஸ்தவர்கள், சில போதகர்கள் தங்களை தாங்களே மெகா ஹோலி நினைச்சுக்கிறது. நல்ல வெள்ளை உடை அறிவது, பயங்கரமான சில பேர்லாம் ஸ்தோத்திரம் நம்ம விஷ் பண்ண கூட விஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா பரிசுத்தம் குலைஞ்சிருமா. ஏன்னா பயங்கர பரிசுத்தம், மெகா பரிசுத்தம், மகா பரிசுத்தம். பைபிள் மகா பரிசுத்தத்தை பத்தி அங்க பேசல. ஹோலி என்று சொன்னால் அது கிரேக்க வார்த்தையில அகியாஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருது. அகியாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சட்டத்தை கொடுத்து அவர்களை பிரித்தெடுத்தார் ஆண்டவர். You cannot be like any other common person. நீ சாதாரண ஜனங்களை போல நீ வாழ்க்கை வாழக்கூடாது. உனக்கென்று ஒரு சட்டம் இருக்கணும், உனக்கென்று ஒரு நீதி இருக்கணும், உனக்கென்று ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கணும். அந்த நியாயப்பிரமாணம், நீதி, சட்டம், நியாயம் எல்லாம் என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நியாயப்பிரமாணமாகிய சட்டத்தை ஜனங்களுக்கு தந்தார். அப்ப இதையெல்லாம் ஆண்டவர் தந்த டைம்ல என்ன நடந்தது? 32வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம கடைசி வசனம் வரைக்கும் வாசிப்போம். 32வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நம்ம ஃபர்ஸ்ட் தியானிப்போம், வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தேவங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழட்டி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரை, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தேவங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தேவங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் முழவும். நான் இவர்களை அழித்து போடும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆமென். இங்க ஒரு லாங் பேசேஜை நம்ம இன்னைக்கு மாலை வேளையில வாசிக்க கேட்டோம். ஏன்னா இது நம்ம ஃபுல்லாக படித்தோம்னா தான் இதனுடைய எக்ஸாக்ட் அர்த்தம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த நாள் முதல் ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்படுகிறார். ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் நடத்தி வருகிறார். இஸ்ரவேல்ல ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது வாதைகளினாலே எகிப்தியர்களை அழித்தார். அடுத்தது செங்கடலை திறந்தார். தண்ணி இல்லாத நேரத்தில் கண்மலையிலிருந்து தண்ணீரை தந்தார். அது மட்டுமல்ல, தண்ணீரை தந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு புசிப்பதற்கு வானத்திலிருந்து மன்னாவை தந்தார். கறி இல்லை சாப்பிட்றதுக்கு கேட்டாங்க, காற்றிலிருந்து காடைகளை ஆண்டவர் புசிக்க கொடுத்தார். மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவரை தொடர்ந்து வருகிறது. தண்ணில்லாத நேரத்தில் நீரூற்றுகளின் மூலமாக ஏலிமுக்கு கொண்டு வந்து நல்ல பேரிச்சம்பழமும் தண்ணீரையும் ஆண்டவர் தந்து இளைப்பாறுதல் தந்தார். அமலேக்கியர்கள் வந்தார்கள். அமலேக்கியர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றி. அப்ப these people know one by one என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். they know exactly what is happening. அவருக்கு எக்ஸாக்ட்லி கரெக்டா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது, என்ன காரியங்கள் அங்கே சம்பவிக்கிறது என்பது எல்லாம் என்ன தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்படி அவர்களை நடத்துகிறார், எந்த விதத்தில் ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார் என்பது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக தெளிவாக என்ன செஞ்சிருந்தது, தெரிந்திருந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் யார், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய அற்புதம் செய்கிற கரம் என்ன என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கூடாய் they witnessed every single day in and day out. ஆனா இங்க 32வது அதிகாரத்துல முதல்ல இந்த மோசே என்ன செய்கிறார், மலைக்கு கடந்து போகிறார். ஆண்டவர் அவரை மலைக்கு கூப்பிடுறார், நீ வா, மேல வா. அந்த முதல் ஒரு 2 வசனங்களை வாசிங்களேன். 32வது அதிகாரம் யாத்திராகமம் 1வது வசனம் 2வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தேவங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஓகே, இங்க என்ன சம்பவம் நடக்கிறது, மோசே மேல இந்த வரத்துக்கு 40 days ஆகி போச்சு. 40 நாட்கள் ஆனது. மோசே போன ஒரு ஆளும் காணோம், மூச்சு பேச்ச காணோம், ஒண்ணும் காணோம். அதனால இவங்க என்ன செய்யறாங்க, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரோன் இடத்துல போய், ஆரோன், நாங்கள் எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே இல்ல, எங்களை தொடர்ச்சியாய் நடத்தி கொண்டு போவதற்கு எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அதனால எங்களுக்கு ஒரு பொற்கன்று குட்டியை உண்டாக்குங்கன்னு சொல்லி
ஆரோனிடத்தில் கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முதலாவது கற்பனை இந்த சம்பவத்திற்கு முன்பதாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருகிறார். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது, மேல வானத்தில் கீழே பூமியில எந்த ஒரு சொரூபத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கக்கூடாது என்று சொல்லி சில நாட்களுக்கு முன்பதாக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலமா சொல்றார், you cannot have any image, graven image. நீ வேறே ஒரு உருவத்தை என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் அவர் மகா வல்லமையுள்ள அவரால் he cannot give. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? ஆண்டவருக்கு ரூபம் இல்லை, சொரூபம் இல்லை. சொரூபத்தை நீ உண்டாக்க முடியாது, ரூபத்தை நீ கொடுக்க முடியாது. ஆனால் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தொடர்ச்சியா யாரும் இடத்துல போய் நீ எனக்கு என்ன செய்ய? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கினர் என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர், அவருக்கு ரூபம் இல்லை, அவருக்கு சொரூபம் இல்லை. இப்ப ஆரோன் இடத்துல போய் இவர்கள் கேட்கிறார்கள், ஆரோன் எங்களுக்கு ஒரு வழி நடத்துவதற்கு ஒரு இது வேணும், எங்களுக்கு உண்டாக்கி தாங்க. அப்ப ஆரோன் என்ன செய்கிறான் வாசிப்போம். அதற்கு ஆரோன், மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழட்டி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். நீங்க நல்லா கவனிங்க, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆரோன் இடத்துல போய் எங்களை வழி நடத்துவதற்கு கடவுள் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இந்த நாங்கள் ஆராதித்த ஆண்டவரை எங்களால் பார்க்க முடியவில்லை, எங்களால அந்த ஆண்டவர் கூட கனெக்ட் பண்ண முடியல. அந்த ஆண்டவர் மோசேயின் மூலமா தான் எங்களோடு இடைப்பட்டார். அப்ப மோசே இல்லை, அப்ப எனக்கு டான்ஜிபிளா ஒரு கடவுள் வேணும், நான் பார்ப்பதற்கு ஒரு கடவுள் வேணும்னு சொல்லி ஆரோன் கேட்கிறான். ஆரோன் என்ன பண்றான்? உன்னுடைய கோல்டெல்லாம் கூடுன்னு சொல்லி அந்த கோல்டை வாங்கி அதை உருக்கி அதுல ஒரு பொற்கன்றுக்குட்டியை செய்து கொடுக்கிறான். நான் இந்த பகுதியை நான் பல வாட்டி படிச்சு பார்த்தேன், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல இந்த காளைகளின் ஆராதனை, கன்றுக்குட்டி மாட்டினுடைய ஆராதனை எகிப்துல மிகவும் ஃபேமஸான ஒரு ஆராதனை. எகிப்துல மாத்திரமல்ல, ஏன்ஷியன்ட் மிடில் ஈஸ்ட்லயே இந்த காளைகளுடைய வர்ஷிப் ரொம்ப காமன். பெலிஸ்தியர்களின் கடவுளான பாகால், பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பால் கடவுளும் எருதோடு கூட சம்பந்தப்பட்டவர். பாபிலோனிய கடவுளாகிய மார்துக் அவனும் இந்த எருதோடு கூட சம்பந்தப்பட்டவன். எகிப்துல பல கடவுள்கள்
எருதோடு கூட சம்பந்தப்பட்டது. இந்த எருது எதை குறிக்கிறது என்று சொன்னால் வலிமையை குறிக்கிறது, பவர் குறிக்குது. அப்ப இந்த பவரை என்ன செய்யணும் இஸ்ரவேல் ஜனங்கள்? இவங்க they were already influenced. எங்க எகிப்துல இப்படிப்பட்ட கன்றுக்குட்டியினுடைய மாடலை, எருதினுடைய மாடலை அவன் பார்த்துட்டான். அதனால இவங்க கடவுளிடத்துல, ஆரோன் இடத்துல போய் கேட்கிறார்கள், எனக்கு ஒரு வொர்ஷிப் பண்றதுக்கு எனக்கு ஒரு டான்ஜிபிளான ஒன்று வேணும். நீங்க அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம் 1வது அதிகாரத்துல. கடவுளை எங்களுக்கு தாங்கள் என்று கேட்பதை அவங்க யூஸ் பண்ண வேர்டு எலோஹிம். எலோஹிம் என்கிற வார்த்தை யாஹ்வே என்கிற வார்த்தைக்கோடு சம்பந்தப்பட்டது. ஆண்டவராகிய கர்த்தராகிய யெகோவாவுக்கு இணையான வார்த்தை தான். ஆக்சுவலா அவங்க நான் வேற கடவுளை வொர்ஷிப் பண்ணணும்னு கேட்கல. நல்லா நீங்க கவனிக்கணும். They did not ask give us another god. They asked we want to worship somebody. எப்படி என் ஆண்டவரை நான் ஆராதிக்கணும், அதுக்கு டான்ஜிபிளா ஒண்ணு எனக்கு தான் சொல்லி கேட்கிறாங்க. அங்க மேல ஆண்டவர் சட்டங்களை தந்து கொண்டு இருக்கிறார். 10 கட்டளைகளை மோசேகிட்ட கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இங்க கீழே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? வேற ஒரு உருவத்தை ஆண்டவருக்கு உருவாக்கி அந்த உருவத்தை என்ன செய்யறாங்க? நமஸ்கரிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு கோல்டன் ஸ்டாச்சுவை உருவாக்கி அதை கொண்டு வந்தார்கள். இது வேதாகமத்தில் ஐடாலட்ரி அப்படி என்று சொல்கிறோம். ஐடாலட்ரி விக்கிரகங்களை வணங்குவது. வேத வசனத்தில் இந்த விக்கிரகங்களை, கையினாலே உருவாக்கப்பட்ட சிலையை வணங்குவது மிகவும் தவறானது. ஆண்டவராகிய கர்த்தருக்கு சிலையை வடிக்க முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் மறந்து இவர்கள் அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க. அவர்கள் கையிலிருந்து அவனது பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரை, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். இங்க கர்த்தர் என்கிற வார்த்தை யாவே என்ற வார்த்தை. இவன் பொற்கன்று குட்டியை உண்டாக்கி கர்த்தருக்கு பலி செலுத்துறான். நீங்க நல்லா அதை கவனிக்கணும். மைண்ட்ல having God but in practice worshiping something else. இதனுடைய விளைவு ரொம்ப மோசமானது. நம்ம ஒருவேளை சொல்லலாம், எனக்கு நான் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுவதில்லை, நான் எந்த சிலையையும் வணங்குவதில்லை. நம்ம அது பின்னாடி வருவோம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். நம்ம டைம்ல அதனால வசனங்கள் சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் என் ஜனம். 24வது அதிகாரம் யாத்திராகமத்தில் ஜனங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்வோம். 24வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வாசிச்சிருவோமே. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூமும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகளின் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நான் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும் நீங்கள் இங்கே எனக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்துக்கு போகலாம் என்றான். இப்ப இங்க மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர் ஒரு ரிலேஷன்ஷிப் இங்க இடத்துல உருவாக்கி ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருந்து நீ என் மேல ஏறி வா,
நான் உன்னிடத்துல தனியாய் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசே அழைக்கிறாரு. மோசே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டு, ஏதாவதுன்னா நீங்க மோசே ஆரோன் கிட்ட போங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போகிறார். இங்க இந்த 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 கவனன்ட் ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரு ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் மாதிரி, ஒரு திருமண உறவு போல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் தங்களுக்கென்று தந்த அந்த வெட்டிங் கிஃப்டை எடுத்து, அந்த வெட்டிங் கிஃப்டை எடுத்து வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கிறது. இது எப்படின்னா, இப்போ என் கையில் நான் ஒரு மோதிரம் போட்டிருக்கிறேன். இது வந்து என்னோட வெட்டிங் ரிங். இதில் வந்து என்னுடைய மனைவியோட பேர் இருக்கு. அதே மாதிரி என் மனைவியோட கையில் என் பேர் போட்ட ஒரு வெட்டிங் ரிங் போட்டிருப்போம் இல்லையா? சில பேர் போட மாட்டோம். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த வெட்டிங் ரிங்கை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது? நான் வந்து என் மனைவிக்கு கமிட்டடாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறது இந்த வெட்டிங் ரிங். இப்போ இந்த வெட்டிங் ரிங்கை நான் என்ன செய்கிறேன்? கழட்டி இந்த வெட்டிங் ரிங்கை நான் வேற ஒரு 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 நபருக்கு நான் தரும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? I am humiliating my wife. I am going out of the covenant. இந்த வெட்டிங் ரிங் அழிச்சு இதுல வேற ஒரு ரிங் பண்ணி வேற ஒரு ஆளுக்கு நான் தந்தனா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் செஞ்சாங்க. கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்ககிட்ட ஏது கோல்டு? எங்க இருந்து வந்தது கோல்டு அவன்கிட்ட? இந்த கோல்டு எங்க இருந்து வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வெளியே வரும் பொழுது அங்கே இருந்த எகிப்தியர்களுடைய மனதில் பேசி அவன் என்ன செய்யறான்? எக்கச்சக்கமான பொண்ணு வெள்ளியும் கொடுத்து அவன் சொல்றான், எப்படியாவது நீ இங்க இருந்து போன்னு சொல்றான். இந்த பொன்னும் வெள்ளியும் எதற்காக ஆண்டவர் அவர்கள் இடத்துல வச்சிருந்தார்? ஏன்னா அந்த பொண்ணு வெள்ளியை வச்சு டாபர்நாக்கிளை கட்டணும். அந்த பொண்ணு வெள்ளியை வச்சு ஆண்டவருடைய தேவாலயத்தை கட்ட வேண்டிய பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பொற்கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க. அந்த பொற்கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை நமஸ்கரிக்க, அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது 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 எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து வந்தாலும், நீங்கள் நானும் நினைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? You should always patiently wait for God. ஆண்டவர் சமூகத்தில் பேஷண்டா பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமையை இழந்தார்கள். 40 நாள் அவனால தாக்கு பிடிக்க முடியல. Why? Because they cannot stand alone. அவர்களால் தனியாய் நிற்க முடியவில்லை. பொறுமையை இழந்து போனான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சொல்றாரு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த வனாந்திர வாழ்க்கையில நீ ஆண்டவர் சமூகத்துல சில நேரங்கள்ல ஐயோ என்னை ஆண்டவர் வழி நடத்துகிறாரா இல்லையா என்கிற கேள்விக்குறி உனக்கு வரும். சில நேரங்கள்ல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாரா, என்னை பார்க்கிறாரா, என்னை நடத்திட்டு வந்த மோசே என் கூட இல்லையே, மீடியேட்டர் என் கூட இல்லையே சொல்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வரும். ஆண்டவர் சொல்றாரு, பி பேஷண்ட், பொறுமையோட காத்திரு. நீ பொறுமையை இழந்தேன்னு சொன்னா, நீங்களும் நானும் பொறுமையை இழப்போம் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விரோதமாய் போவதற்குள்ள நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. If you lose your patience, நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் கடந்து போவீர்கள். இங்க என்ன நடந்தது தெரியுமா? 6வது வசனம், இவன் அந்த பொன் கன்று குட்டியை உண்டாக்கி, நல்ல வாசிங்களா, அது ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். காலையில எந்திரிக்கிறான் ராஸ்கல்ஸ். சர்வாங்க தகன பலியை யாருக்கிடுறான்? பொற்கன்று குட்டிக்கு முன்னாடி போய் யெகோவாக்கு தகன பலியை இட்டுட்டு சமாதான பலிகளை செலுத்தி
புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். நீங்க நல்லா இதை கவனிக்கணும். இந்த வார்த்தை விளையாட்டு என்கிற வார்த்தை எபிரேய மொழியில இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, they went to do sexual immorality. ஸ்பிரிச்சுவலா அவனுக்கு அடல்ட்ரேஷன் நடக்கும் பொழுது பிசிக்கலா அடல்ட்ரேஷன் வரும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்கு தொய்வு ஏற்படுக்கும் பொழுது அவன் சரீரத்தில் என்ன செய்யுது? பாவம் என்ட்ராகுது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சிந்தனையில நான் என்ன செய்யணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா? பாவம் என்ன செய்யும்? அது சிந்தனையில உருவாகி கர்ப்பம் தரிச்சு கொஞ்ச நாள் ஆக 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 அது மாம்சத்துல வெளிப்பட்டு பாவம் உருவாகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இங்க இவன் என்ன செய்யறான்? அவனுடைய இது பாருங்களேன், they started committing adultery. ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? ஐடல் வருது. அதுக்கு அடுத்து அந்த ஐடல்ல இருந்து அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பாருங்களேன். It went and kept on doing things which is against God. நம்மள அநேகர் சொல்லலாம், எனக்கு இந்த ஐடல் லெட்டர்லாம் இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரியான மனப்பாங்கு இல்லை, எனக்கு மனசுக்குள்ள வேற எந்த ஐடலும் நான் வச்சில்லை. நான் உங்களிடத்துல 4 கேள்விகள் கேட்டு இன்னைக்கு நம்ம இந்த மெசேஜை முடிக்க போறது. கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். ஆண்டவரை எந்நேரமும் உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் நீங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவீங்களா? எது நடந்தாலும் நீங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவீங்களா? உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Will you always trust God no matter what is going on in your life? உன் வாழ்க்கையில எது வேணா நடக்கலாம். Do you still trust God? நீ எதிர்பார்த்த காரியம் உனக்கு நடக்காம போயிடலாம். உன் வாழ்க்கையில வியாதி உன்னை பிடிக்கலாம். உன் வாழ்க்கையில மகா கொடூரமான சூழ்நிலைக்குள்ள நீ கடந்து வரலாம். கடன் பிரச்சனை உன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கலாம். உன் வாழ்க்கையில பல காரியங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகுவதற்கு உன்னை ஏவலாம். உன் சொந்த பெற்றோர்கள் உனக்கு விரோதமா வரலாம். உன் பிள்ளை உனக்கு விரோதமா வரலாம். உனக்கு எல்லாமே இழந்து போகிற சூழ்நிலைக்குள்ள வரலாம். Question is, do you trust God? நான் இயேசுவை பின்பற்ற நான் நினைத்தேன், நான் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் வேற எதையும் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், கவனிக்க மாட்டேன். நீ அப்படி சொல்ல முடியுமா? நம்பர் 2, என் வாழ்க்கையில கடவுளை தவிர வேற எதையும் நான் பெருசாய் மாற்ற மாட்டேன். என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த கன்றுக்குட்டியை யெகோவா தேவனுக்கு ரீப்ளேஸ் பண்ணாங்க. They wanted God to do what they wanted to do. நம்மள அநேகர் கூட அப்படி செய்கிறது உண்டு. ஆண்டவரை நான் என்ன விரும்புகிறேனோ அந்த உருவல ஆண்டவரை பார்ப்பது.
எனக்கு என்ன விருப்பமோ அதற்கேற்றாற் போல நான் ஆண்டவரிடத்தில் காரியங்களை நடப்பிக்க நினைப்பது. ஆண்டவருடைய பிள்ளைகளா அவர் சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளையா முறுமுறுக்காம அவரை விட்டு வழி விலகாம இருப்பியா? மூன்றாவது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், என் இமேஜினேஷன்ல இருக்கிற கடவுள் அல்ல. என்னுடைய இமேஜினேஷன்ல பல விஷயங்கள் எனக்கு வரும். I will have so many things in my imagination. I'm not going to worship that. I will worship the only true living God. And I've decided, no matter what happens, finally, I always put God first, even when it is inconvenient. சில நேரங்களில் கடவுளை முன்னாடி போடுறது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் காணப்படுவேன். நம்ம அந்த பாடல் பாடணும் இல்லையா? நான் I have decided to follow Jesus. I will never turn back. நான் ஒருபோதும் பின்னிட்டு திரும்ப மாட்டேன். அந்த பொற்கன்றுக்குட்டியை நான் வணங்க மாட்டேன். I have my commitment only to God. என் சூழ்நிலை மாறலாம், என் கூட இருக்கிறவங்க மாறலாம், என்னை பல பேர் ஃபோர்ஸ் பண்ணலாம், என்னை 1000 பேர் 1000 கேள்வி கேட்கலாம், என் வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு எனக்கு பதிலே தெரியாம இருக்கலாம். Still I worship God. சில நேரத்தில் எல்லாம் முடிச்சது போல எனக்கு தோணும். ஆண்டவரை பார்த்து சொல்வியா, நீ எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும், நான் எந்த சூழ்நிலையில் நடந்து போனாலும், எனக்கு என்ன ஏற்பட்டாலும், என் சூழ்நிலைகள் பல காரியங்கள் எனக்கு சொன்னாலும், என் சொந்தக்காரெல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்டாலும், என்னை மிகவும் நெருங்கியவர்கள் எல்லாம் என்னை பேக் டு பெவிலியன் என்னை அனுப்பினாலும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காளையை தான் அங்கே ஆராதிச்சுக்கிட்டு இருந்தான். உண்மையான தேவனை ஆராதிச்சு வாழ்க்கையில் என்ன வந்திருக்குது, கோ பேக் அப்படின்னு என்னைய பார்த்து சொன்னாலும், நான் ஒரு நாள் எல்லாம் எனக்கு முடிஞ்சதுன்னு நினைச்சாலும், எனக்கு எல்லாம் முடிஞ்சது போல 0 ஆனாலும், நான் ஆண்டவரை பார்த்து சொல்வேன், ஆண்டவரே நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீங்க பெருகணும், நான் சிறுகணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், கிறிஸ்துவை அறிவதற்காய் நான் எல்லாவற்றையும் இழந்தேன். Sometimes God wants us. என்னை சில நேரங்களில் கடினமான சூழ்நிலையில், இருட்டில், வேதனையில், கலக்கத்தில், கண்ணீரில், மெஜாரிட்டியான குரூப் கோல்டன் காஃபை வணங்குறாங்க. நீ அந்த இடத்துல இருந்து சொல்விய, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், என் மைண்டை அடல்ட்ரைக்கு நான் தரமாட்டேன்,
என் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் விபச்சாரத்திற்கு தரமாட்டேன். சில பேர் சொல்லலாம், நான் 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 வந்து விபச்சாரம் செய்யறது இல்லைங்க. சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி பண்ணுவோம், கலப்பாடம் பண்ணுவோம். கலப்படம்னா என்ன? ஆண்டவருக்கு இது இஸ்ரவேல் ஜனங்க பண்ணா பாருங்க, காளையை வச்சுக்கிட்டு கடவுளையா ஆராதிக்கிறது. நம்ம எத்தனை பேர் ரீப்ளேஸ் பண்றாங்க? எத்தனை பேர் ரீப்ளேஸ் பண்றோம்? ஆண்டவர் சொல்றாரு, give it to me. அதை எனக்கு தான், அந்த அந்த உரிமையை எனக்கு தான், அந்த மகிமையை எனக்கு தான். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார். இந்த மாலை வேளையில சொல்வீங்களா, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி பயப்படாதீங்க. எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கலாம், ஆனா there is nothing, because God has called you. உன்னை அழைத்தவர் ஆண்டவர். உன்னை வனாந்தரத்தில் சாவடிக்கதற்காய் உன்னை ஆண்டவர் அழைக்கல, மகிமைக்கு நேராய் உன்னை அழைத்து சொல்லும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த கோல்டன் காஃப் உனக்கு ஒரு டெம்ப்டேஷனா வந்து அமையலாம், உனக்கு இழப்பு வந்து சேரலாம், வியாதி வந்து உன்னை பிடிக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், no matter what, do you trust me? என்னை நீ நம்புகிறாயா? என்னை நீ ஆராதிப்பாயா? எந்த சூழ்நிலையிலே வந்தாலும் நீர் மாத்திரம் பெருகணும் ஆண்டவரே. நான் சிறுகினாலும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாவற்றை இழந்து போனாலும் பிரச்சனை இல்லை. யோபு சொல்றான், தன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் இழந்தான், சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்துட்டு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை. என் வாயிலிருந்து நான் ஆண்டவரை நிந்திக்க மாட்டேன், தூஷிக்க மாட்டேன், அவரை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தவறி போனார்கள். இந்த பொன் கன்றுக்குட்டிக்கு முன்னாடி போய், ஐயோ கண்ணுக்குட்டி நீதான் என்ன நடத்தின கண்ணுக்குட்டிக்கு மேல கையெடுத்தான். ஆண்டவர் சொன்னாரு, அது ஆண்டவர் என்ன சொன்னார்ன்றத நீங்க நமக்கு நேரம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் இதனால இஸ்ரவேல் ஜனங்களை வேற இருக்க கருவறுக்க ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ கலண்டரை நீ நகர்ந்துறா, நான் உன்னை இப்போ போட்டு மொத்த பேரை நாசம் பண்றேன்றார். Because when you replace God with something else, when you adulterate your spirituality, that is what will happen. என்ன சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரை பற்றி கொண்டால், ஆண்டவரை பிடித்து கொண்டால், ஆண்டவருடைய கரங்களை டைட்டா பிடிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு வேற நாதி இல்லை, நீங்க மாத்திரம் தான்ப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீ கடந்து வந்தீங்கன்னா உன்னை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீ என்னோடு கூட சேர்ந்து சொல்வீங்களா, கண்ட விதம் பெரியதப்பா, எது எனக்கு நடந்தாலும் அதுவும் ஒருவருக்கே உரியது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவை சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும்,
நீர் மட்டும் இயேசுவே. அப்பா, உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் ரிமைண்டிங் ஒன்ஸ் அகேன். நாங்கள் எங்களை அழைத்த ஆண்டவர் யார் என்பதை அநேக நேரங்களில் நாங்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கென்று பொற்கண்டு குட்டிகளை நாங்கள் உருவாக்குகிறோம். மைண்டில் இமேஜஸை உண்டாக்குறோம். உங்களை அந்த இமேஜஸ் கூட ரீப்ளேஸ் பண்ணுறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் நீர். எங்களை இறுதி வரை நடத்துவீர். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் உண்மை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு, எங்களை நடத்துகிறவர் மாறினாலும் உங்களை விட்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே எங்களை மீடியேட்டர் இல்லாமல் போனாலும் உங்களை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே அழைத்த அழைப்பில் கலப்பையில் கை வச்சு நாங்கள் பின்னிட்டு திரும்பாதபடிக்கு எங்களை அப்போ ஆண்டவரே பாதுகாக்கும்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் தரோம்ப்பா. எங்களால் அது முடியாது. இப்படி கிருபை வேணும்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. என்னோட வார்த்தைகள் சிந்தனைகள் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்யுங்க. ஒவ்வொருடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. உங்களால் மாத்திரம் ஆண்டவரே சுகத்தை தர முடியும். உங்களால் மாத்திரம் விடுதலை தர முடியும். உங்களால் மாத்திரம் கமிட்மெண்ட்ஸை தர முடியும்ப்பா. Only you can enable us to be committed. Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். இந்த டைமுக்காக ஸ்தோத்திரம், இந்த ப்ராட்காஸ்டுக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு ஆண்டவரே இதை நீங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தந்தீங்க, பலனை தந்தீங்க, ஞானத்தை தந்தீங்க, அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸை தந்தீங்க, அதுக்குள்ளே ஃபெசிலிட்டியை உருவாக்கி தந்தீங்க, மியூசிஷியன்ஸை தந்தீங்க, தாளந்துகளை தந்தீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எவ்வளோ நன்றி சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச நன்மைக்கு நாங்கள் எதையுமே செலுத்த முடியாது. பலகீனத்தோடு வியாதியோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். போராட்டத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேள்வியோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கிறேன். Speak to their hearts in Jesus name. இயேசுவின் நாமத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கேள்விகளுக்கு பதிலையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் வரையும் கூட இருப்பாராக. ஆமென். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என் மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகைக்கு உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா? உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகைக்கு உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா? என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். வானில் ஒரு பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் மின்னொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் மின்னொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் உங்களையும் என்னையும் ஆளவே வருவார். நம்மளை மகிமைக்கு நேராய் கொண்டு செல்ல நம்முடைய ஆண்டவர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஒன்று மறிச்சு அங்கே போவோம், இல்லைன்னா அவர் வருகையில் அவரோடு கூட நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம். ஆமென்.
காட் இஸ் குட், காட் இஸ் கிரேட். நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த சர்மன் சீரீஸை நீங்கள் கேளுங்க. உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். இந்த வாரம் முழுவதும் ஆபத்தான பகுதிகளில், கொரோனா வார்ட்ஸில், ஆபத்தான ரோட்ஸில் வாகனங்களை செலுத்துகிற போகிற வருகிற உங்களோடு கூட என் ஆண்டவருடைய திரு சமூகம் கடந்து செல்வதாக. உங்களுடைய பிரயாணத்தில் ஆண்டவர் கூட இருப்பாராக. நீங்கள் கால் தவறி கீழே விடும்போது தூதர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்களாக. அப்படி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த சமூகம் கடந்து செல்வதாக. தொடர்ந்து சபைக்காக, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் நாம் எதிர்பார்ப்போம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் காரணிகளாய் மாறுங்கள். Thank you very much for joining with us today. May God bless you all. Remain blessed. Thank you.